மக்களே இந்த இருக்கிற பாருங்க, இவர் யாரும் தெரியுதா? இவர் தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இவர்தான் பன் ஃபேக்டரி. ஓ, ஃபன் ஃபேக்டரியா? ஃபன் ஃபேக்டரி. இவர்தான் வந்து இப்ப கடந்த பக்ரீத் அப்ப இர்ஃபானோட பிரியாணி வாங்கி சாப்பிட்டு வாயை பொழந்துட்டு தமிழ் போட்டு ஒரு ரிவ்யூ ஒண்ணு கொடுத்திருந்தார். இவர் அயல் நாட்டு அதிபர் முதல் செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. அந்த ரிவ்யூல இர்ஃபானை வந்து இவர் என்ன அளவுக்கு வச்சு செஞ்சிருக்காரு, இவரை நம்ம என்ன அளவுக்கு வச்சு செய்ய போறோம், அவர் டீம்ல இருந்தே ஒருத்தன் வச்சு செஞ்சிருக்கான். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களை, கடந்த பக்ரீத்துக்கு இர்ஃபான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. இர்ஃபான் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என் வாழ்க்கையிலேயே வந்து ஒரு பிரியாணி வந்து செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரியாணி லான்ச் பண்றேன். சட்டிலேயே அவரே வந்து கிண்டி என்ன பிரியாணி எல்லாருக்கும் கொடுக்க போறோம், பிரியாணி வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அது வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதை எடுத்து எல்லாருமே வந்து அவர்கிட்ட பிரியாணி வாங்கினதுக்காண்டி புக் பண்ணியிருந்தாங்க, பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே வெயிட்டிங்ல இருந்தாங்க. பிரியாணியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3650 ரூபா. ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரியாணி வந்து இது விலை அதிகமான பிரியாணியா இருக்கு, 2500 ரூபாய்க்கே அழகான பிரியாணி கிடைக்குது, ஏன்னா 1000 ரூபாய்க்கு கூட கிடைக்குது, 500 ரூபாய் கூட கிடைக்குதுன்னு அள்ளி விட்டுருந்தாங்க கமாண்ட்ல. ஆனா இர்ஃபானோட பிரியாணி 3650 ரூபா. நம்ம பன் ஃபேக்டரி ப்ரோ வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு யூடியூப்ல. இந்த பிரியாணி வாங்குவோமா வேணாமா, லவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல வந்துட்டு லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு 85% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. லவ் பண்ண வேணாம், நீங்க வந்து ஆபத்துல மாட்டிக்கிறீங்க அப்படின்ட்டு 15% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. 85% பீப்புள் வந்து சொன்னதுனால நம்ம பன் ஃபேக்டரி ப்ரோ வந்து நம்ம டாப்ல 3650 ரூபா வந்து பே பண்ணிட்டாப்ல. இவர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாப்ல. பேமெண்ட் பண்ணா அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி காத்துருந்துச்சு. பிரியாணி வந்து நீங்களே வாங்கிக்கிறீங்க அப்படின்னு. எல்லாருமே பிரியாணியை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு போயிருவாங்க, வாயில கூட ஊட்டி விட்டு போயிருவாங்க. ஆனா இர்ஃபான் வந்து பிரியாணியை கையிலேயே வந்து வாங்கிக்கிற சொல்றாப்ல, நேரம் வந்து வாங்கிக்கிற சொல்றாப்ல அப்படின்னு இவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துருந்துச்சு. அந்த அதிர்ச்சி வந்து மீண்டு வர்றதுக்கு முன்னாடியே பக்ரீத் வந்துருச்சு. இவர் என்ன பண்றாரு, காலைல ஒரு வீடியோ எடுக்கிறாரு. காருக்கு முன்னாடி இருந்து ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து இர்ஃபான் ப்ரோவோட பிரியாணி வந்து நம்ம வாங்க போறோம், இதுல வந்து என்னோட கமாண்ட்ல வந்துகிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த பிரியாணி வாங்காதீங்க ப்ரோ, இது வந்து காசுக்கு கொடுத்த கேடு, இது வேணாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்கன்னா வாங்குங்க அப்படின்ட்டு, ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்கன்னா வாங்குங்க, வாங்கி சாப்பிட்டு என்ன செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்லாம் தெரியல. ஆனா உண்மையிலேயே பிரியாணியை வாங்கி செஞ்சுடுறதுக்காக தான் அந்த பிரியாணியை வாங்கப்பட்டதா தெரியுது. என்ன அப்படின்னா, குடும்பத்தோட உட்காந்து யோசிச்சிருப்பாங்க போல. இர்ஃபான் வந்து பிரியாணி போடுறாப்புல, இர்ஃபான் வந்து ஊருக்கே ரிவ்யூ சொல்றாப்புல, நம்ம வந்து இர்ஃபான் பிரியாணிக்கு ரிவ்யூ சொல்லுவோம், அதுல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு நிறைய வியூஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த அளவுக்கு வந்து நியூஸ்ல போட்டு வியூஸ் வரும்னு அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் உட்காந்து குத்த வச்சு வீடியோ யோசிச்சுட்டு 3600 ரூபாய் கட்டி பிரியாணி வாங்கிட்டு வந்து வீடியோ போட்டாச்சு. இவர் வந்து பக்கெட்ல அந்த பிரியாணியை வாங்கிட்டு வந்து காரு கிட்ட வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறாரு. நான் வந்து உள்ளாக்க போனோம், அது வந்து இர்ஃபான் ப்ரோ எங்களுக்கு தெரியல, அவருக்கு வந்து என்னைய தெரியல, அது மட்டும் இல்லாம இர்ஃபான் ப்ரோவே அவர் எனக்கு எதுவும் தெரியல, அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற வந்து இவன் வந்து வீடியோ எடுக்கிற பையன் அப்படின்ட்டு சொல்லவே இர்ஃபான் ப்ரோ சொல்றாரு, ஓகே ப்ரோ சாப்பிட்டு வந்து ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்ட்டு இர்ஃபான் வந்துட்டு இவர்கிட்ட சொன்னதா இவர் சொல்றாரு. இவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, சொல்றேன் ப்ரோ, நான் சொல்றேன் அப்படின்ட்டு எப்படி சொல்றாரு, நல்லா வச்சு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி, நல்லா வச்சு செஞ்சு விடுறேன் உங்களை வீடியோல அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தையில நமக்கு தெரியுது. பரவாயில்ல, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, பிரியாணி வாங்கி வந்தாச்சு, நல்ல பெயிண்ட் டப்பாலாம் கொடுத்துருக்காங்க பிரியாணி அப்படின்னு. இந்த மாதிரி டப்பாவில தான் எல்லாரும் கொடுக்குறாங்க பிரியாணி. டின் பிரியாணி, இந்த ஓலை பிரியாணி எல்லாம் கொடுக்குறாங்க. இது என்ன பெயிண்ட் டப்பாவா, பெயிண்ட் அடிக்கிற டப்பாவா? பெயிண்ட் வாலி நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா? பெயிண்ட் வாலிங்கிறது அது வந்துட்டு இன்னும் இதை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஹெவியான ப்ரெஷர் கொடுத்து அதை லாக் பண்ணிருப்பாங்க. ஒண்ணு நீங்க வந்து சாப்பாடை சாப்பிட்டு சொல்லணும், பிரியாணிக்கு தான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ,
டின்னுக்கெல்லாம ரிவ்யூ கொடுப்பாங்க. டின் பிரியாணி, அந்த ஓலை பிரியாணி இதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்காம நல்லா பெயிண்ட் டப்பால கொடுத்துருக்காரு. அடுத்த ட்ரிப் வந்து மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெயிண்ட் டப்பால எவனும் பிரியாணி கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம தலைவர் நினைச்சிட்டாரு அப்படின்னா சிக்கன் 65 எல்லாம் கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் வந்து கொடுக்கல. ஏன்னா அவர்கிட்ட காசு இல்ல பாவம். இதெல்லாம அவங்க கேட்டாங்க. அவரோட காசு இருக்கு இல்ல இது கேட்டாங்களா? நீங்க சாப்பிட என்ன சொல்லணும்? சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்ல இதுதான் சொல்லணும். இர்ஃபான் வந்துட்டு ரிவ்யூ பண்றது ஓகே தான். அந்த இர்ஃபான் ரிவ்யூ பண்ணத நீங்க உங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு, ஏன்னா அவரு பிரியாணி ரிவ்யூ பண்ணுவோம், ஆனா இதுல வந்து தெளிவா எடுத்திருக்காங்க. என்ன தெளிவா எடுத்திருக்காங்கன்னா, இதுல வந்து நம்ம வந்து பாசிட்டிவா சொல்லக்கூடாது, நெகட்டிவா தான் சொல்லணும். அப்பதான் வந்து இந்த வீடியோ வந்து வைரல் ஆகும் அப்படின்ட்டு முழுக்க வந்துகிட்டு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுல ஸ்ட்ராங்கா இருந்து குடும்பத்துல உட்காந்து யோசிச்சுட்டு அந்த பிரியாணி வாங்கிட்டு வந்து என்ன முடியுமோ செஞ்சுட்டாங்க. ஏன்னா இது எதுக்கு, இது என்ன பொழப்பு இது? அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணாரு, பிரியாணி எடுக்கிறாரு. பிரியாணி எடுத்து அப்படி நம்மளாம் நினைச்சுவோம், பிரியாணி எடுத்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பிரியாணி எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டோன்னே வந்துட்டு பிரியாணி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதோட டேஸ்ட் தெரிஞ்சிடும். அவன் தான் வந்து ரிவ்யூவர், சரியா? ஆனா இவர் வாயில வச்சுட்டு முட்டாயா போட்டு சாப்பிடுறிய, ஏன்னா முட்டாயா சாப்பிடுறிய இல்ல கேக்குறோம். இல்ல பிரியாணி தானே, வாயில வச்சோன்னே தெரிஞ்சுனேன். அதுவும் வெறும் எம்டி பிரியாணி மட்டும் சாப்பிட்றாராம். அதுக்கப்புறம் பீஸ் வச்சு சாப்பிட்றாராம். அதுக்கப்புறம் வந்து தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்றாராம். இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு எங்களுக்கு செட் ஆகல, இது வந்துட்டு செட் ஆகல ப்ரோ, அடுத்த மாத்திரம் எங்களுக்கு செட் ஆகல ப்ரோ அப்படின்னு சொன்ன வாயிலேயே பக்கத்துல ஒருத்தர் அவன் டீம்ல இருந்தேன் ஒரு சாப்பிட்றான் அந்த பையன். அவன் வந்து மூஞ்சியை பாக்குறான் அந்த பையன். ஏன்னா ஏன் மூஞ்சியை பாக்குறேன் சாப்பிட்றா, ஏன் உங்க மூஞ்சியை பாக்குறான்னா நீங்க சொல்லி கொடுத்தாமோ நல்லா இல்லைன்னு சொல்லணும்ல, அதுக்காக தான் உங்க மூஞ்சியை பாக்குறாங்க. இல்ல சொல்லுவோமா வேணாமா லவ் பண்ணலாமா வேணாமான்னு பாக்குறாங்க அவங்க மூஞ்சியை. ஆனா அவன் மூஞ்சியை பார்த்து அவன் சொல்லிட்டாங்க அந்த பையன் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்ட்டு அவரே செஞ்சு விட்டான். வேற வழி இல்லாம அவன் கடைசியா வந்துட்டு 3.8 அந்த மாதிரி கொடுக்குறங்க அப்படின்ட்டு அவன் போயிட்டான். ஏன்னா ஆனா ஒருத்தவங்க வந்து வீடியோ வந்துகிட்டு எடுக்கணும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் ட்ரெண்ட் பண்ணலாம், யார வேணாலும் பேசலாம். ஒரு அறம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா நீங்க வந்து ரிவ்யூ பண்ணி சொல்றதுதான் உங்களோட நல்லா இருக்கா நல்லா இல்லையா. பெயிண்ட் டப்பால கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தயிர் வெங்காயம் கொடுக்கலாம் சொல்லலாம், பிரியாணிக்கு தயிர் வெங்காயம் கொடுக்கல. சிக்கன் 65 மட்டன் பிரியாணிக்கு எதுக்கே சிக்கன் 65 எவனாவது கொடுப்பானா? மட்டன் பிரியாணிக்கு யாராச்சும் சிக்கன் 65 கொடுத்து பாத்துருக்கமா? மட்டன் பிரியாணிக்கு மட்டன் சம்பந்தப்பட்டதான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம தயிர் வெங்காயம் கொடுப்பாங்க, அந்த கத்திரிக்காய் தொக்கு கொடுப்பாங்க, கேசரி கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. மட்டன் பிரியாணிக்கு இவருக்கு வந்து சிக்கன் 65 வேணுமா? எவன் கொடுப்பான்? யாரு கொடுப்பா? மட்டனுக்கு எவையா சிக்கன் 65 கொடுத்தது? காம்போ ஆஃபர்ல எல்லாம் கொடுப்பாங்க. மட்டனுக்கு சிக்கன் 65, இவருக்கு வந்து சிக்கன் 65 வேணுமா? பாவம் அவர்கிட்ட காசு இல்ல அதனால சிக்கன் 65 கொடுக்கல, பெயிண்ட் டப்பால கொடுத்துட்டாரு. ஏன்னா இதெல்லாம உன கேட்டாங்க. ஆனா நீங்க வந்து என்ன எதிர்பார்த்து குடும்பத்தோட குத்த வச்சு உட்காந்து யோசிச்சு பத்தியா, யோசிச்சு இர்ஃபான் வாங்கி நெகட்டிவா வந்துட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க பத்தியா, அதை விட வந்துகிட்டு வியூஸ் அதிகமா போயிருச்சு. நியூஸ்ல போட்டாங்க. நியூஸ்ல போட்டதே அவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆச்சு. இர்ஃபானோடைய பிரச்சனை எல்லாம் வந்து இன்னைக்கு டிவில நியூஸ்ல வர வந்துகிட்டு ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது. நியூஸ்ல வந்து பல வாட்டி வந்துட்டாப்ல. இன்னைக்கு வந்துட்டு இந்த பன்னு அந்த ஃபேக்டரியோட அந்த ஓனர் பன்லாம் தயாரிப்பாப்புல அவருடைய அந்த வீடியோலையும் போட்டு விட்டாங்க. இந்த ஆளு அப்படிதானே, வர்ற கஸ்டமர் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. ஆனா முதலாளி வந்துட்டா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். சாப்பிடுறா ஒரு வீடியோ போட்டா குறைஞ்சபட்சம் அறத்தோட போடுங்க, மனச்சரியோட போடுங்க. நீங்க போட்ட வீடியோ எல்லாமே நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்த அளவுக்கு வச்சு செய்யல. இவனை வச்சு செஞ்சு ஒருத்தனை அடிச்சு பெரிய ஆகணும்னா வாய்ப்பு இல்ல. உங்களை அடிக்க கொண்டு வருவான். நானும் வருவேன் தனி ஒருவனாய் உன் படைய